சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணனை நினைப்பது நமக்கு கடமை. கண்ணனை எண்ணுவோர் பலவிதமாக எண்ணுவர். ராமாவதாரத்தில் இல்லாத ஒரு சிறப்பு கிருஷ்ணாவதாரத்தில் உண்டு. ராமனை பெரும்பாலும் ஒரு சக்கரவர்த்தி திருமகனாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் கிருஷ்ணனை பலவிதமாக பார்ப்பார்கள். சுப்பிரமணிய பாரதியார் கண்ணன் பாட்டுன்னு எழுதினார். அதில் கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சேவகன், கண்ணன் அரசன், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் சத்குரு, கண்ணன் என் குழந்தை, கண்ணன் விளையாட்டு பிள்ளை, கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் குலதெய்வம் என்று 12 விதமாக கண்ணனை பார்க்குறார். அப்போது மக்களுக்கே ஒரு குழப்பம் வரும், நாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு. துமேவ மாதாச்ச பிதாச்ச துவமேவன்னு எல்லாமே நீதான்னு சொல்லி பிரசித்தமாக ஸ்லோகம் இருக்குது. அப்போது நீங்கள் பாரதியார் கண்ணன் பாட்டு பாடின போது அவர் ப்ரையாரிட்டி எந்த உறவுக்கு கொடுத்தார்? கண்ணன் உங்களுக்கு எந்த உறவு? அதான் இன்றைக்கி பேச்சினுடைய தலைப்பு. பாரதியார் கண்ணன் என் தோழன் என்பதைத்தான் முதல் பாட்டாக வச்சுருக்கார். ஏன்னா மற்ற உறவுகளை விட தோழிமை என்பது அதிக நெருக்கமானது. அது எப்படின்னா ஒரு 3-4 விதங்களில் சொல்லலாம். முதல்ல இன்டிமசி, அதாவது அப்பாக்கிட்ட இருக்கிறத விட, அம்மாக்கிட்ட இருக்கிறத விட, அக்கா தங்கச்சிகிட்ட இருக்கிறத விட அதிக நெருக்கம் ஒரு மனிதனுக்கு நண்பனிடம் இருக்கும். ஏன்னா நண்பன் எல்லா விதத்திலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறவனாக இருக்கிறார். அவங்களுடைய சில வசதிகள் உண்டு. ஈக்குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷன், சமமாக உரையாடலாம். ஃப்ராங்க்னஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் இமோஷன்ஸ், கோபமோ தாபமோ எல்லா உணர்வுகளையும் கட்டுப்பாடெல்லாமல் காட்டலாம். கோபம் வந்தால் முதுகில் ஓங்கி கூட அடிச்சுடலாம். யூ கேன் டேக் லிபர்ட்டிஸ். அவங்ககிட்ட உரிமை எடுத்து பழகலாம். அப்பாக்கிட்டனா அவங்க மரியாதையாக இருக்கணும், அம்மாக்கிட்டனா தொடாமல் பேசணும், அக்கா தங்கச்சின்னா பெண்ணுக்குரிய ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டியிருக்கும், ஆசிரியர்னால் கை கட்டி அடங்கி ஒடுங்கிடணும். ஆனால் நண்பன்கிற போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அடுத்தாப்பில் சில சிக்கலான பிரச்சனைகள்லாம் கூட நண்பன் தீர்த்து வைப்பான். ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், டேய் எங்கள் ஆஃபீஸில் என்னுடைய டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காடா, நல்லா சிகப்பாக சுருட்ட முடி, மூக்கு எடுப்பாக இருக்கும், விசாரித்து பார்த்தேன் எங்கள் கம்யூனிட்டி தான். ஆனால் அவகிட்ட எப்படி டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. அப்படியே நான் டாபிக் ஓப்பன் பண்ணி அவள் சரின்னு சொல்லிட்டா கூட எங்கள் அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணுமே. இதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கடந்த 2 மாதமாக எனக்கு வேலையே ஓடலடா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி என்கிட்ட சொல்லிட்டில்ல, நீ நிம்மதியார், நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படிமா ஃப்ரெண்டு. இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா நான் உங்கள் பக்கத்து டேபிள்காரருடைய ஃப்ரெண்டு, அவன் அரச மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு காயத்ரின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டான்னா, என்னடா காயத்ரி மேலே திடீர்னு உனக்கு பக்தி வந்துருச்சுன்னா, அட காயத்ரி ஜெபம் இல்லைப்பா, என் பக்கத்து டேபிளில் உட்காந்து வேலை செய்கிற பொண்ணோட பேர் அப்படின்னா. ஏன்டா அவள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, மனம் வாக்கு காயம் 3மே எனக்கு அவள் தான் வியாபிச்சிருக்கா. இப்போது அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்றாம்மா. ஆனால்
முன்பின் தெரியாத ஒருத்தனை வந்து நான் எப்படி நேசிக்கிறது நீ நினைக்கலாம். நான் வந்து அவனுக்கு கேரண்டி. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு சொன்னால், பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே நீயே பாட்டு பாடுவே அப்புறம் அந்த மாதிரி நடந்துக்குவான் அவங்ககிட்ட. ரொம்ப நல்லவமா, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு அவன் மனசை கரைன்னு கரைச்சி ஒரு வகையாக சரி யோசிப்போம் என்ற வார்த்தையை சொல்ல வைப்பான். அதுக்கப்புறம் இந்த பையனுடைய அப்பா அம்மாட்ட போய் பார்த்து, அம்மா ஐயா உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு நல்ல பொண்ணு உங்கள் கம்யூனிட்டியிலே சிகப்பாக சம்பாதிக்கிற பொண்ணு, சாதாரண பொண்ணு இல்லைங்க, சம்பாதிக்கிற பொண்ணு பார்த்துருக்கான். நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை, நீங்கள் எதுக்கும் பொண்ணை ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லி அவங்கள கரைச்சி, அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாவை போய் பார்த்து, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு இனிமேல் ஜுவல்லரி ஷாப்புக்கெல்லாம் போக வேண்டாம், உங்கள் பொண்ணோட பக்கத்து டேபிளில் ஒருத்தன் உட்காந்து வேலை செய்கிறான், அவனே தங்கம்தான், அவ்வளவு நல்ல பையன் அப்படின்னு அவங்கள கரைச்சி ஒரு வகையாக அந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். இது நண்பன் மட்டும்தாங்க செய்வான், வேறு எந்த உறவும் செய்யாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கான், நடக்காத ஒரு கல்யாணம் அது. என்ன அப்படின்னா, அவனுடைய ஓன் சிஸ்டர் சுபத்ரை, அவன் மேலே இவனுக்கு ஒரு கண்ணு. ஆனால் பலராமன் வந்து அவளை துரியோதனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனசில் எண்ணம் வச்சுருக்கான். பலராமன் தான் அண்ணன், அவன் பேச்சு தான் எடுபடும். கிருஷ்ணன் சின்னவன் சொன்னால் அங்கே எடுபடாது. இப்போது கிருஷ்ணனுக்கு மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா, சுபத்திரையை அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு அவன் சொந்தக்காரன் ஆகிடுறான், மகாபாரத யுத்தம் வரும்போது இந்த பக்கம் நம்ம சைடு சேர்கிறதுக்கு அது ஒரு காரணம். துரியோதனுக்கு கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா கடைசியில் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு சாதகமாக சண்டை போட வேண்டி வருமேன்னு அப்படி ஒரு எண்ணம். அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த அர்ஜுனன்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான். கிருஷ்ணனுடைய குறும்புத்தனத்தை நீ அதில் பார்க்கலாம். நீ சாமியார் வேஷம் போடுறா, பெண்ணாசையை தீர்த்துக்கிறதுக்கு சிறந்த வழி சாமியார் வேஷம் போடுறது தான். அதனால நீ சாமியார் வேஷம் போடு, அப்போ தான் எல்லோரும் நம்புவாங்க, உன்னை நம்பி அந்த புறத்துக்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லி சாமியார் வேஷம் போட வச்சு அவனை அண்ணன் பலராமனுடைய தோட்டத்திலேயே வந்து உட்கார வச்சு அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா ஒரு பெரிய மகான் வந்திருக்காருன்னா முகத்தை பார்த்தாலே இமயமலையினுடைய ஞானமெல்லாம் வடியுதங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லி, அவன் தம்பி இப்படி சொல்கிறானே அப்படின்னு அவன் அர்ஜுனன் பலராமன் வர நேரம் பார்த்தா அவன் ஏற்கனவே நிறையா மாலை உருட்டின போய்தானே, அவன் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணுற மாதிரி அவன் போஸ் கொடுத்து இவன் பலராமன் கீழே விழுந்து எழுந்திரிச்சிட்டான் அவன்கிட்ட. இவன் என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் அப்படின்னா, அவன் அண்ணன் ஒரு தடவை விழுந்தான்னு இவன் 2 தடவை விழுகிறான். விழுந்துட்டு போய் அர்ஜுனன்கிட்ட போய் காதோர பகுதியில் போய் மெல்ல, டேய் தாடி பிச்சுக்கு நிற்கிதுடா, நல்லா ஓட்டுறான் முண்டான் அப்படின்னு சொன்னான். பலராமன் பார்த்துட்டு, தம்பி கிருஷ்ணா என்ன நீ காதுக்குள்ளே போய் என்னமோ குசு குசுன்னு சொல்கிற அவர்கிட்ட அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் அண்ணன் பலராமன் கொஞ்சம் முன்கோபக்காரரு, ஏதாவது கோபமாக 4 வார்த்தை பேசிட்டா நீங்கள் மனசில் வச்சுக்கப்படாது சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன் அப்படின்னா. சேச்சா, நான் மகன்கிட்ட கோபத்தெல்லாம் காட்ட மாட்டேன்டா, ஏன் இப்படிலாம் போய் சொல்கிறேன் நீ அப்படின்ட்டான் பலராமன். அப்படி வேலை பண்ணோம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேனே, காயத்ரி கல்யாணம், அதை விட இது அட்வான்ஸு. பாரதியாரே கண்ணன் என் தோழனுங்கிற பாட்டில் எழுதுகிறாரு, சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் 2 கணத்தே உரைப்பான். 2 செகண்ட் தான், உடனே ஐடியா கொடுப்பான், சாமியார் வேஷம் போட்டுருவோம். அடுத்தாப்பில் நான் சிக்னல் கொடுத்த உடனே 2 பேரும் தேரில் கிளம்பிடுங்க அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் ஒரு யுக்தி பண்ணுறான். என்ன சொல்கிறான், அர்ஜுனா நீ தேர் ஓட்டாத, வழக்கமாக பொம்பளையை உட்கார வச்சு ஆம்பளை தான் ஓட்டுவான், அப்படி தான் உனக்கு தோணும். ஒரு காரணமாக நான் சொல்கிறேன், சுபத்திரையை ஓட்ட சொல்லி நீ பின்னால் உட்காந்துக்க அப்படின்னா. எதுக்கு கிருஷ்ணன், அதுக்கு பிறகு சொல்கிறேனப்பா அப்படின்னா.
அவன் அந்த மாதிரி 2 பேரும் தேரில் கிளம்பினோடனே பலராமனுக்கு செய்தி வந்துருச்சு, மகாராஜா இந்த மாதிரி சுபத்திரையை அர்ஜுனன் கடத்திட்டு போகிறான் அப்படின்னு. அப்படியா, அவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு வேகமாக வர்றான், கதையை தூக்கிட்டு வரான். ஒரே அடி தான், இன்றைக்கி அவன் காலி அர்ஜுனன் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு தெரியும், பலராமன் ஒரு அடி அடித்தான்னா அர்ஜுனன் அங்கே நிற்கிற இடத்துல ஆளே இருக்க மாட்டான். அண்ணா அண்ணா என்னண்ணா இவ்வளோ கோபமாக போகிறீங்க, என்ன விஷயம்னு. என்ன விஷயமா, நீ ஒரு சாமியார் பையில கொண்டு வந்தியா, அவன் வேறு யாரும் இல்லை அர்ஜுனன் தான்டா, நம்ம தங்கச்சியை கடத்திட்டு போகிறான்டா பாடுறா அப்படின்னா. கொஞ்சம் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் பலராமனை தடுத்து நிறுத்திட்டு இவன் பார்த்துட்டு, அண்ணா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், சுபத்திரை அர்ஜுனனை கடத்திட்டு போகிறாளா, அர்ஜுனன் சுபத்திரையை கடத்திட்டு போகிறாங்களா, நீங்களே பாருங்கள். சுபத்திரை தான் தேரோட்டுறா, சுபத்திரையை தான் அர்ஜுனனை கடத்திட்டு போகிறாள் அப்படின்னா. பார்த்தா ஆமாம், குடி கெட்டுச்சு போ, இவ்வளோ மோசமாகிடுச்சா நிலைமை அப்படின்னு கதையை கீழே போட்டான் பலராமன். இது கிருஷ்ணன் சொல்லிக் கொடுத்த யோசனை தான். அதனால கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற பாட்டில் பாரதியார் அதை எழுதுகிறாரு. அதில் முதல்ல அர்ஜுன சன்னியாசிக்கு மரியாதை காட்டுறதில் கிருஷ்ணனா ரொம்ப லீடிங். சரி நம்ம ஃப்ரெண்டாச்சு, அவனை போய் விழுந்து கும்பிட்றோமாங்கிறது கிடையாது, காரியம் நடக்கணும் நமக்கு, அவ்வளோ தானே அப்படின்னு. நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா, கீதையிலே சிறந்த அத்தியாயம் எதுன்னா 18, 18வது அத்தியாயத்தில் சிறந்த ஸ்லோகம் எதுன்னா 66. அதுதான் சரம ஸ்லோகம். சர்வதர்மானு பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. அது ரகசியம். வைணவத்தில் அது பெரிய ரகசியமாக போற்றி பாதுகாப்பாக. அதை உபதேசம் வாங்கணுன்னா நீங்கள் படாத பாடுபடணும். அந்த ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்கிறதுக்கு முன்னால் ஸ்லோகம் 64, கீதை 18 64 ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். சர்வ குஹ்யதமம் பூயக ஸ்ருணுமே பரமம் வச்சகா இஷ்டோவசி திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தேகிதம். ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்ல போகிறேன், ஏண்டா அப்படின்னா, இஷ்டோவசி நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன்டா, யுவர் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா. இந்த வார்த்தையை அவன் யாருக்கும் சொன்னதில்லை. நீங்கள் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய கதையில் அவன் பல பேரோடு பழகிறான். ருக்மிணி, சத்யபாமா, யசோதா, தேவகி, நந்தகோபன், பலராமன், வசுதேவன், ராதா, கோபிகா ஸ்ரீகள், இத்தனை பேர்ட்டையும் தான் பழகிறான், டயலாக் எடுத்து விடுறான். ஆனால் இவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்தரங்கமாக இப்போ அவங்கக்கிட்டலாம் அளந்து விடுவான், பொய் புரட்டுன்னு அவன் பாட்டுக்கு லிட்டர் கணக்கில் அளந்து விடுவான். இங்கே அந்தரங்கமாக பேசுகிறான், ரகசியமாக. சர்வ குஹ்யதமம் சுருணுங்கிறான், ரொம்ப பரம ரகசியமானது ஒன்று சொல்ல போகிறேன். இங்கே பொய் பொருட்டுக்கு வேலை இல்லை, மெய்யான கிருஷ்ணன் பேசுகிறான். அதுக்கு காரணம் சொல்கிறான், இஷ்டோ அசி நீ எனக்கு வேண்டப்பட்டவன்டா அப்படிங்கிறான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நரநாராயணர்களாக இருந்து பத்ரிகாசிரமத்தில் அஷ்டாட்சரத்தை பிரவர்த்திப்பித்தார்கள். அந்த நரனாக இருந்தவன் இப்போ அர்ஜுனனாக வந்திருக்கான். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் 65 மன்மனா பவ மத்பக்தோ பவங்கிற ஸ்லோகத்தில் பிரியோவாசியுமே நீ எனக்கு ரொம்பவும் பிரியமானவன், ஐ லவ் யூ அப்படிங்கிறான். இந்த வாக்கு மூலம் கிருஷ்ணன் பாகவதத்தில் இவன் ஒருத்தனுக்கு தான் கொடுக்குறான், மகாபாரதத்தில் இவன் ஒருத்தனுக்கு தான் சொல்கிறான். வேறு இடங்களில் செக் பண்ணி பாருங்கள். அலங்காரமாக பேசுவான், பொம்பளையை சைஸ் பண்ணுறதுக்குன்னு ருக்மிணிகிட்ட 1000 பேசுவான், சத்யபாமாட்ட பேசுவான். அவங்க அம்மா யசோதைக்கிட்ட மாட்டிக்கிட்டா அவன் பெரிய டைலாக்கள் அண்ட புழு ஆகாச புழுலாம் சொல்லுவான். இந்த உலகத்திலேயும் அதிகம் பயப்படுறது உன்னை பார்த்தாம்மா அப்படிம்மா. இதெல்லாம் யார் நம்புறது? ஆனால் இங்கே அவன் அணுக்கமாய் பேசுகிறான். 3வது மனுஷன் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, நெருக்கடியும் இல்லை. அவன் யார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கலை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல சொல்கிறான், இஷ்டோ அசி பிரியோ அசிங்கிறான். யூ ஆர் மை வெரி டியர் ஃப்ரெண்ட், ஐ லைக் யூ வெரி மச் அப்படி சொல்கிறான். அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிது.
அதனால் அந்த தோழமை என்பது எவ்வளோ தூரம் போச்சுனான்னா, ருக்மிணிக்கு செய்யாத ஒரு ஆனர், சத்யபாமாவுக்கு செய்யாத ஒரு ஆனர், யசோதை, தேவகி, நந்தகோபன், பலராமன், வசுதேவன், ராதா, கோபிகா ஸ்ரீகள் யாருக்கும் செய்யாத ஒரு ஆனர் அர்ஜுனனுக்கு பண்ணினான் கிருஷ்ணன். அது என்ன மரியாதைன்னா, அவனுக்கு தான் கீதை சொன்னான், பகவத்கீதை அவனுக்கு தான் சொன்னான். பாரதியார் பாடுறாரு கடைசி வரி கண்ணன் பாட்டில், கீதை உரைத்து என்னை இன்புறச் செய்தவன். அதான் என் பெரிய குவாலிஃபிகேஷன். கீதை பஞ்சபாண்டவர்கள் இவனுக்கு தானே உரைச்சான். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் மூத்தவன் இல்லையே, மூத்தவன் யுதிஷ்டிரன், அடுத்தவன் பீமன். அவங்க தேரெல்லாம் ஓட்ட போகலையே, இவன் அர்ஜுனன் தேரை ஓட்ட தானே வந்தான். அது என்ன அர்ஜுனன்னா, அந்த 5 பேரில் அவன்தான் அவனுக்கு ப்ரியாரிட்டி. அவன் எல்லாரிலும் சிறந்ததென்று எவன் நினைக்கப்படுகிறானோ அவன் நான் தான் சொல்லி வரும்போது, ஒளியுள்ள கிரகங்களிலே நான் தான் சூரியன்கிறான், சிறந்த விருட்சங்களிலே நான் தான் அஸ்வத்தம்ங்கிறான், சிறந்த குதிரைகளிலே நான் தான் உச்சேஸ்வரபஸ், இப்படி சொல்லிட்டு வரான். பாண்டவர்களிலே நான் தான் நீடா அப்படிங்கிறான். பாண்டவர்களிலே சிறந்தவன் அர்ஜுனன் அவனே சர்டிஃபை பண்ணுறான். அது தோழமையை பற்றி சொல்ல வரேன். இப்போது இந்த கீதையினுடைய பெருமை என்ன அப்படின்னா, இந்து சம்பிரதாயத்திலே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கீதைக்கு ஈடாக ஒன்றும் சொல்ல முடியாது. இந்து மதத்தினுடைய சாரமெல்லாம் அதில் இருக்குது. சாப்பாட்டை பற்றி இருக்குது, மற்ற தெய்வங்களை பற்றி இருக்குது, பல மார்க்கங்களை பற்றி இருக்குது. சண்டை போடுன்னு சொல்கிற சாஸ்திரம், சமாதானமாக போகணும் தான் சாஸ்திரம் சொல்லும், சண்டை போடுன்னு சொல்லுது. சில சமயங்களில் சண்டை போட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு. அப்போ வர்ணாசிரம கடமையை பற்றி பேசுது, மோட்சத்துக்கு வழியை சொல்லி கொடுக்குது, என்னென்னவோ மார்க்கம் எல்லாம் சொல்லிவிட்டு, யோக மார்க்கம், ஞான மார்க்கம், சன்னியாசி யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு சொல்லிட்டு கடைசியில் நீ எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வாடா போதும் அப்படின்னு நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ரகசியத்தை அதில் தான் வச்சான் கீதையில். அதை அவன் அர்ஜுனனுக்கு தான் சொன்னான். பாண்டவர்கள் 5 பேருக்கு அவன் செய்த காரியங்கள் எல்லாம் 2 பேருக்காக, ஒன்று திரௌபதிக்காக, இன்னொன்று அர்ஜுனனுக்காக. அவன் தேர் ஓட்டினான் சார். தேர் ஓட்டணுங்கிறது என்ன, டிரைவராக இருந்தான், சம்பளம் வாங்காத டிரைவராக இருந்தான். அவனுடைய பெயரை மற்றவர் பெயர்களோடு சேர்த்து சொல்கிறது பழக்கம் உண்டு. எப்படின்னா, ருக்மிணி வல்லபன், யசோதா கிருஷ்ணன், நந்தகுமாரன், இப்படிலாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இன்னொரு பேரோடு சேர்த்து சொல்கிறதுல மோஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் மோஸ்ட்டு ஃபேமஸ் எதுனா பார்த்த சாரதி, அர்ஜுனனுக்கு தேரோட்டி. அந்த பேர் தான் சார் நிலைக்குது. திவ்ய தேசத்தில் அந்த பேர் தானே நிலைக்குது. அப்போது அவன் அர்ஜுனனுக்காக அதை செய்கிறான். வண்டி ஓட்டினா, குதிரையை குளிப்பாட்டினா, டெய்லி குதிரைக்கு தண்ணி காட்டினா. அனுமாரே அந்த தேரில் தான் பிறந்தார் கொடியில். அவர் சந்தித்தது பீமனை. பீமனுக்கு தான் அனுமார் வாக்கு கொடுத்தாரு, நான் கொடியில் இருக்கிறேன்ட்டு. அப்போ பீமனுடைய தேரில் போய் பறக்க வேண்டியதானே. எதுக்கு அனுமார் இங்கே பறக்கிறாரு? ஏன்னா கிருஷ்ணன் இங்கே தான் தேர் ஓடுறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு வேண்டிய அர்ஜுனன் அங்கே தான் உட்காந்துருக்கான். கதை அப்படி இல்லை போகுது. அப்புறம் அந்த யுத்தம் நடக்கும்போது பல காரியங்கள், நடக்காத காரியங்களை நடத்தி வைக்கிறான். இந்த பீஷ்மரை கொல்ல முடியல. பீஷ்மரும் அர்ஜுனனும் நேரடியாக மோதுறாங்க. அர்ஜுனன் போடுற அஸ்திரத்தெல்லாம் பீஷ்மர் ஊதி தள்ளுறாரு. ஏன்னா அவர் ஆஜன்ம பிரம்மச்சாரி, பரசுராமருடைய அந்தரங்க சிஷ்யர், கங்காதேவியினுடைய மகன், சந்துரு மகாராஜாவுடைய வாரிசு, பல கலையும் கற்றவர். அவனை பீஷ்மரை சமாளிக்க முடியல அர்ஜுனனால். அதை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், டேய் உன்னால் ஜெயிக்க முடியாது, எதுக்கு பிரமாதமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற, பேசாமல் சிகண்டியை கொண்டு நிப்பாட்டுறான் முன்னால், கிழமை வில்ல போட்டுருவான் கீழே அப்படின்னு சிகண்டியை நிப்பாட்ட சொல்லி பீஷ்மர் பொம்பளை அடிக்கிறதாவதுன்னு அவர் வில்ல போட்டார். அந்த நேரத்தில்
கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், டே ஆள் நிராயுதபாணியாக இருக்கிறான், இப்போ அடிடான்னு. அப்போ அர்ஜுனன் என்ன சொன்னான், கிருஷ்ணா வீரனுக்கு அழகு நிராயுதபாணியை அடிப்பதாகாதையா அப்படின்னா, ஐயோ உன் வீரன் தான் தெரிஞ்சு கிடக்க, 2 மணி நேரமாக தான் நீ முட்டி மோதி பார்த்தியா, என்ன செய்ய முடிஞ்சது பீஷ்மர் உன்னால்? இதே மாதிரி போய்கிட்டு இருந்தால் என்னை 1/2 மணி நேரத்தில் உன்னை போட்டு தள்ளிடுவான் அவன், அவ்வளோதான். சொல்கிறத கேடு, இதுதான் டைம் அடிக்கணும், இது தர்மமா கிருஷ்ணா அப்படின்னா, ஏண்டா தர்மத்தை பற்றியா பேசுகிறேன்? துச்சாசனன் அவனுடைய சேலையை பிடி அவளை திரௌபதி சேலையை பிடிச்சி அவுத்து விட்டானே, பீஷ்மனுடைய புஜபல பராக்கிரமத்துக்கு அந்த துச்சாசனை ஒரு தட்டியிருந்தால் அங்கேயே செத்து போயிருப்பான். செஞ்சானா? செய்யலை. அது வேண்டாம். அங்கே உட்காந்துருந்த ராஜ்யசபையில் எல்டஸ்ட் சீனியர் மெம்பர் அவன் தான். பீஷ்மர் தான் ஃபேமிலி ஹெட்டு, எல்லா வகையிலையும் அவன் தான் மரியாதைக்குரியவன். அப்போ பீஷ்மர் ரொம்ப வேண்டாம், துச்சாசனை பார்த்து டே டோன்ட் டூ இட் அப்படின்னு அதட்டியிருந்தான்னா போதும், ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலிங்கிற காரணத்துக்காகவாவது அவன் பேசாமல் விட்டுருப்பான் திரௌபதியை. பீஷ்மன் செஞ்சானா? வாயை திறந்தானா? ஐயா கம்முன்னு தானே உட்காந்துருந்தான். அதெல்லாம் தர்மமா? இந்த தர்மத்தை ஏன்ட்ட பேசுறியா, அட்ரா அப்படின்னா அடித்தான். இப்போ கையில் வில்லில்லாத பீஷ்மரை அம்புகளாலே நிரப்பினான். என்னாச்சு? ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. தன்னை பாதுகாத்துக்குள்ளே பீஷ்மர் ஒரு முயற்சியும் பண்ணலை. ஓவராக ரத்தம் கரை புரண்டு ஓடும்போது லாஸ் ஆஃப் பிளட் அதிகமான என்ன ஆகும், தலை சுற்றிட்டு வரும், நிமிர்ந்து நிற்க முடியல. பீஷ்மர் என்ன பண்ணுறார், அந்த தேரினுடைய ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டார், தலை சுற்றுதுன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நிற்கவும் முடியல, அப்படியே முழங்கால் போடுறார். வியாசம் பாரதத்தில் இது விவரமாக எழுதியிருக்கு. அப்படியே முழங்கால் போடுறார், தன் தலையை கொண்டு போய் இந்த தூணில் சப்போர்ட் பண்ணிக்கிறார். அப்போது எப்பேற்பட்ட மாபெரும் வீரன், பிறந்த நாள் முதற்கொண்டு தோல்வியே காணாதவன், குரு பரசுராமரையே கதிகலங்க வைத்தவன், அப்பேற்பட்ட ஒரு வீர கங்கையின் மைந்தன் மண்டி போட்டு தேரில் தூணில் சாய்கிறான். அப்போ அர்ஜுனன் நிறுத்திட்டான், கிருஷ்ணா கன்றாவியாக இருக்கடா அப்படின்னா, ஏய் இதாண்டா சமயம், போட்டு தள்ளுறா அப்படின்னு மறுபடியும் அவனை ஊக்குவிச்சு அவன் தலை குனிந்து நிற்கக்கூடிய அந்த பீஷ்மரை அம்புகளால் நிரப்பும்படி பண்ணினான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முழங்கால் போட்டும் இருக்க முடியல, அப்படியே உருண்டு தரையில் விழுந்தான் பீஷ்மர். உருண்டு தரையில் விழுந்தால் அவன் உடம்பு பூரா முள்ளமன்றி மாதிரி அம்பு முன்னையும் பின்னையும் குத்திருக்கு, சைட்லேயும் குத்திருக்கு. அப்போ அவன் எப்படி உருண்டு படுத்தாலும் அம்பு மேலே தான் படுக்கணும், அப்படி தான் படுத்தான். சில பேர் தப்பாக சொல்கிறாங்க, அவன் படுக்கிறதுக்காக அவன் வீரனாச்சன் அம்புனால் படுக்க செஞ்சாங்க, அதில் போய் ஒரு படுத்தார். அதெல்லாம் கிடையாது. வியாசம் பாரதத்தில் என்ன சொல்லியிருக்கு, உடம்பெங்கும் அம்பு தைத்து இருந்ததுனாலே அவன் உருண்டு விழுந்தபோது அம்புகள் மேல்தான் படுக்க முடியும் என்கிற நிலைமை அவனுக்கு இருந்தது. அதுதான் அம்பு படுக்கை. அப்படி கிருஷ்ணனுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் அர்ஜுனன் அடிச்சிருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி கர்ணன் தேர் சகதியில் மாட்டிக்கிச்சு, பிராமணனுடைய சாபம், அதை தூக்குறான் 2 கையால் சக்கரத்தை. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், டே அருமையான டைம்டா, அடிடா நெஞ்சில் அப்படின்னா. இன்னும் கிருஷ்ணா இப்படி யோசனையாக சொல்லித்தரேன் நீ அப்படின்னா, வேறு வழி இல்லைடா, இவன் அடிக்க முடியுமாடா உன்னால், அவன் சூரியகுமாரன்றா, அடிடா அப்படின்னா. அப்படி தான் கர்ணனை கொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் கிருஷ்ணனுடைய வேலை தானே, இது நியாயமா அப்படின்னா, அதுக்கு பாரதி சொல்கிறான், கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது, உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான், அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையாய் உரைப்பான். யாராவது உண்மை தவறி நடந்தால் அவங்கள போட்டு உதைப்பான், நான் தாண்டா தர்ம தேவதைன்னு. அவன் மட்டும் பொய்யை அண்ட புழு ஆகாச புழு அளந்து விடுவான். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவன் செய்தது. இப்போது கௌரவர்கள் 100 பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் மிஞ்சி இருக்கிறவர்கள் யாருன்னா கௌரவருடைய பெற்றோர்கள் தான், திருதராஷ்டிரனும் காந்தாரியும். அவங்க 2 பேரும் அங்கே கொதித்து போயிருக்கிறாங்க, இப்படி 100 பேரையும் கொண்டுவிட்டாங்களே அப்படின்னு. அவன் திருதராஷ்டிரன் இந்த பீமனை கணிதரேடியனா அவனை நசிக்காது கொள்றதுன்னு திட்டத்தில் இருக்கான்.
இந்த நேரத்தில் ஒரு ஃபோர் கிரவுண்டு தயார் பண்ணணும். இந்த பாண்டவர்கள் மடத்தனமாக அங்கே போய் கால் விழுந்துருவானுங்க. அது ரொம்ப தப்பான ஒரு காரியமாக முடியும். அதனால் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அர்ஜுன் பாண்டவர்கள் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு நான் போய் முதல்ல அவங்க பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே வரான். உள்ளே நுழையிற போதே ஒரு பிரமாதமான ஒரு அபிநயம் காட்டுறான். என்ன அத்தே, அது காந்தாரியை பார்த்து, அத்தே ஒரு பிள்ளையை பெற்று பறி கொடுத்தாலே தாங்க முடியாது, 100 பிள்ளையை பெற்று 100 பிள்ளையும் பறி கொடுத்துட்டு நிற்கிறியா அத்தே, உன்னால் எப்படி தாங்க முடியுது? இந்த சோகம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு அழுகுறான். காந்தாரிக்கு பற்றிக்கிட்டு வந்துடுச்சு. டேய், எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே ஆக்டிங்காக வந்து பண்ணுற, பிடி சாபம் வம்சமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய யாதவ வம்சம் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு சாபம் போட்டால் அதையும் கிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டான். ஏதோ ஆற்றுல அடங்குனா சரிதான், இல்லாட்டி அடுத்த சாபம் பாண்டவர்கள் மேலே தான் விடுவோம். அதை அவன் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் பீமன் எங்கே அவனுடைய வீரத்தை மெச்சி அவனை ஆலிங்கனம் பண்ணி பாராட்டணும். பீமா கிட்டவான்றான். இவன் பீமன் ஒரு மண்டு போய தின்னி போய வேகமாக இருந்தா இருக்கேன்னு போடுறான். டேய் போகாது அப்படின்னு அவனை தடுத்து திருதராஷ்டிரனை கொண்டு ஒரு இரும்பு பொம்மை கிட்ட இதான் பீமன்னு சொல்லி அவன் ஆத்திரத்தெல்லாம் காட்டுறதுக்கு அந்த இரும்பு பொம்மையை இறுக்கி பிடிச்சி அது நொறுங்கி போச்சு. பீமனை பார்த்தான் கிருஷ்ணன், இந்த மாதிரி தான் ஆயிருக்கும் உங்க கதை அப்படின்னு. இப்படியாக பொய் திருட்டு இவைகளை பாண்டவர்களுக்காக அர்ஜுனனுக்காக கணக்கு இல்லாமல் பண்ணினான். என்ன மிஞ்சி போனால் என்னை அயோக்கியன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிற இப்போ மட்டும் எனக்கு நல்ல பேர் இருக்குது என்று அந்த மாதிரி அவன் பண்ணினான். ராமாவதாரத்தில் ராமனை இப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் சத்தியசந்தன், அப்பாவி, நேர்மை தான் அவனுக்கு வாழ்க்கை முறை, அப்படி வாழ்ந்தவன். இப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மை போன்றவர்களுக்கு மிக நெருங்கிய வேண்டிய தோழன். தோழமை தான் நமக்கு உதவும். ஒரு ஃப்ரெண்டுன்னா அவங்ககிட்ட எல்லா டிஃபிகல்ட்டிஸும் சொல்லிக்கலாம், நம்ம கஷ்டங்களெல்லாம் மனம் விட்டு சொல்லி பரிகாரம் தேடிக்கலாம்னு கிருஷ்ணன் என் நண்பன் இருந்தான். அதான் கண்ணன் என் தோழன் என்பதே சிறந்த உறவு. இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலே அந்த நண்பர்களில் நண்பனான ஃப்ரெண்ட்ஷிப் தான் மூழ்காத ஷிப்புன்னானே, அது உண்மை தான். கிருஷ்ண விஷயத்தில் அவன் நமக்கு ஆத்ம பந்துவாக, சரீர பந்துவாக, ஜீவிய பந்துவாக இருந்து நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு முக்திக்கும் வழிகாட்டுவான் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.